அல்லல் போம் வல்வினை போம் ஆமையா அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியா சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயன் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான கொல்லமான நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகை தாயான பத்திரகாளி அம்மாள் என கருள் புரிவார் பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா
பத்ரகம் தற்காக்க வேணுமா அம்பிகைய பகவதி அருள் புரிய வேணுமா தாயையம்மா முத்தாரம்மா தாயையம்மா முத்தாரம் எனக்கு தற்காக்க வேணுமா எனக்கு தற்காக்க வேணுமா நான் வந்த சபையோர்க்கெல்லாம் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்து மாறு பேரும் நீங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் என் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே என் தொழில் படித்த கலைவான்களே நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்கதை சுருக்கா சொல்லி சக்தி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடு அரக்கன்களை சுருக்கா சொல்லி அம்மன் கதை பாட போறோம் நீங்கள் அனைவரும் கேட்டிடு பாடுகிற பாட்டதி ஒரு பழந்தூக்கம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்ன சொல்லுகிற சொல்லாதி ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா எனக்கு தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா ஒரு சொல் பின்னால் வந்திட்டா பின் சொல் முன்னால் வந்திட்டா நாங்கள் 6 பிள்ளை 100 குச்சம் 6 பிள்ளை 100 குச்சம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபையின் நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே அதாவது என்ன கேரளாவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கொல்லம்மான நகரத்தில் இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பத்திரகாளியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த பத்திரகாளியம்மனுடைய திருவாலயத்திலே நாடார் சங்க மக்கள் இணைந்து நடத்தி வரக்கூடிய தை மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமளை அன்போடு இங்கு ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள் நாமளை வரவழைத்த அனைவர்களும் அதாவது கேரளாவில இந்த கொல்லம்மான நகரத்திலே வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சில பேர் வில்லுப்பாட்டு ஏற்கனவே பார்த்திருக்கலாம். இதேதான் நம்ம ஊர் ஏரியா ஆட்கள் தான். அது முகத்தை பார்த்தா தெரியுது எல்லாமே நம்ம ஆட்கள் தான். நம்ம ஏரியா ஆட்கள் தான் போறோம். முகத்தின் அழகு முகத்தில் தெரியல.
பிறவே தெரியும்டா. தெரியும்ல. சரி. அப்போ சில பேர் வில்லுப்பாட்டு பார்த்திருக்கலாம், ஆமா. சில பேர் வில்லுப்பாட்டு பார்க்காதவங்க இருக்கலாம், இருக்கலாம். சில பேர் இன்னைக்கு தான் முதலா பாக்குறவங்க கூட இருக்கலாம். முதல்ல நீங்க பார்க்கலாம் இருக்கலாம். ஆன போதிலும் சரி, இந்த கொல்லத்திலே ஆமா, நாடார் சங்கமாகவே இணைத்து வரக்கூடிய இந்த தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடத்தக்கூடிய இந்த திருவிழாவில் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம ஊருக்கு வந்து பாடட்டுமே அப்படின்னு சொல்லி அன்போடு நாமளை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நம்ம கொல்லம் மாநகருக்கு நம்மளை அழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவருக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது தென் மாவட்டங்களிலே மட்டுமே இந்த இருந்த வில்லுப்பாட்டை வந்து வேற வேற மாவட்டங்களுக்கெல்லாம் படிப்பதற்கு எடுத்துக்கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு ஆரம்பித்த இந்த வில்லுப்பாட்டு நாமல் ஆசைப்பட்ட விதமாக இந்த மக்களுக்கு மத்தியிலே உங்களுடைய ஆதரவு இருந்ததுனால மட்டும்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நாங்கள் பாடினாலும் இன்னைக்கு மலையாளத்திலே கேரளாவிலே வந்து பாடணும்னு சொன்னா மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்ததுனாலே இந்த கேரளாவிற்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது சின்ன கருத்து அதாவது தமிழ் தெரிந்தால் தான் இந்த கதை தெரியும். ஆமா தெரியும். அதே மாதிரி மலையாளம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு இந்த கதை வந்து தெரியாது. அதாவது ஒரு நாட்டிலையும் ஒரு பாதைகள் உண்டு. அது மாதிரி சரி கேரளாவில் உள்ளவர்கள் கேட்டார்கள் என்ன படிக்காங்க, ஆமா எந்த பரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்காரங்கள் வந்து கேட்டா தான் கதை புரியும். இருந்தாலும் குலம் என்றால் லேசான குலங்கள் கிடையாது, சாதாரண குலம் ஐயா. பத்திரகாளி அம்மாளுடைய பெற்ற மக்கள், சப்தகன்னிமார்கள் பெற்ற மக்கள். அதே மாதிரி வாழைக்கு ஒரு குலை கண்டிருப்பார் யாரோ, கண்டிருப்பார்கள். ஒரு குலத்திலே வாழைக்கு இரு குலை கண்ட சமுதாயத்தை சேர்ந்த நாடார் குல சமுதாயத்தில் நம்மளை அன்போடு அரவணைத்த செல்வ சீமாங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே எந்த ஒரு நிகழ்விலேயுமே இந்த வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமாம். ஏன் சாஸ்தாவுக்கு முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்னென்ன? அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹரபுத்திரன் தருமஞான சாஸ்தா சபரிமலை ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமாம். அப்படி ஐயனார் பிறவி ஆகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். அப்படியே பைபாஸ்ல போயிடுவாரோ? ஆமா, ரோட்டை விட்டு கோட்டைக்கு உள்ள வர மாட்டார், ரோட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார். சரி, அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்துக்கு வரும். உள்ள வரும். ஆகையினாலே சரி சாஸ்திரத்துக்கு நாங்கே வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் என் பத்திரகாளியம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா நாங்க பாட போறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்கள் கதையிலேயே ஒரு பொருள் குச்சங்கள், சிறிய பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு சிறு பிழை இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் அதாவது என்ன ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஆமா, ஒவ்வொரு வில்லுப்பாட்டும் ஒவ்வொரு தினுசா இருக்கும். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. முடியாது. கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி படி அடிப்பீர்களோ அது மாதிரி என்ன விட்டுட்டு இவங்க 5 வரையும் அடிக்க
ஆமா நாங்க எப்ப அடிபடுவோம்னு அலைதார் அவரு. நான் 6 பேருக்கும் சேர்த்து எங்களை அன்பா பாத்துக்கோங்கன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா எங்களை மட்டும் 5 பேரையும் நீங்க வச்சு அடிக்கணுமா? ஆமா நான் என்னைக்குமே அப்படித்தான் பேசுவேன். அப்போ ஒன்னைய மட்டும்தான் விட்டுட்டு போனோம். உங்களை அடிக்கும் போது உங்க யாருக்காவது கோபம் வந்ததுன்னு வைங்க, தாத்தா மட்டும் கூட்டு போங்க. காலையில நல்லா 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு சாயங்காலம் வரைக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் போட்டு நல்லா அடிங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. டானிக்கு பாட்டு. அப்படியா? ஆமா. அப்புறம் போகும்போது எல்லாத்தையுமே மறந்துடுவார். சரி இருக்கட்டும். என்ன அடிக்கனே மனசு தோணாது. உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் தங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அருக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்னத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆவிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆனா ஆரியங்காவ் ஐயனார் 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 குலத்தப்புழை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாங்க தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தாரன்று போடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணிக்குலவே முக்கா முக்கா மூணு தேரம் முதல் குலவே போடுங்கம்மா. குலவு போட்டாங்க தெரிஞ்சாதான் போடுவோமே. அதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து தெரியாம இருக்குமா? அதெல்லாம் குலவு போடுவாங்க. நம்மளா கேட்டா தான் குலவு போடணும்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்காங்களோ? பிறகு உடட்டும் பாப்போம் குலவை. ஏற்கனவே மத்தியானம் நல்ல சாப்பாடு வேற 3 மணி வரைக்கும் நடந்தது பாத்துக்கோ. ஆமா ஆமா சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நாமளும் 5 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் சாப்பாடு. நீ ஏற்கனவே நல்லா சாப்பிடுவ. பிரியாணி வேற சாப்பாடு வேற. அம்மா நல்ல சாப்பாடு மட்டன் சாப்பாடு. பிரியாணி அடிச்சு விளாசிட்டு ஆமா அதனால சாப்பிட்ட சாப்பாடு குலவு போட்டா தானே செமிக்கும். என்ன சாமின்னு கேட்டேன். இந்த சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது, அதனால சாப்பிட்டு எந்த கோவிலுக்கு வந்தாலும் என்னதான் மேலமெல்லாம் அழிச்சாலும் குலவு போட்டா தான் தெய்வத்துக்கு அம்மனுக்கு உகந்ததா இருக்குமா. அதனால நீங்க குலவு போடுங்க. போடுங்கம்மா ஒரு குலவை
சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகிறார்.
வருகின்றார். இருந்து வருகின்றார்கள். அப்படியாகவே கொலவிருந்து வருகின்ற போது 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 கோலங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்கு? மண் உலகிலே நாமல் மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். நம்மகிட்ட யார்கிட்டயாவது ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமையாக வாழணும்னு உலகத்தை படைத்தார். சரி, ஆனால் ஒற்றுமை இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. எங்கும் கிடையாது. ஏன் ஒற்றுமை இல்லை? எங்கள்கிட்ட என்ன ஒற்றுமை இல்லை? நம்ம 6 பேர்கிட்டயே ஒற்றுமை இல்லையே. என்ன ஒற்றுமை இல்லை? நான் வாழறது உங்க பிடிக்கல, நீங்க வாழறது எனக்கு பிடிக்கல. உங்க வீட்டுல லைட் எரிஞ்சா நீர் உறகுனா பார்த்து பழுப்ப போய் உடைக்க. ஆமா, இவன் வீட்டுல லைட் எரியவா? ஆமா, அந்த தாளக்கார வாழக்கு எனக்கு பிடிக்காது. இந்த ஒற்றுமை உலகத்திலே எப்போது வரும் தெரியுமா? எப்போ? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் சந்தோஷப்படும் போது மட்டும்தான் உலகத்திலே ஒற்றுமை வரும். ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டா ஒற்றுமை வருமா? எல்லாரும் முன்னாலே பின்னாலே நடிப்பாங்க. அவ்வளவுதான் நடக்கும். நடிக்கவங்க நடிப்பாங்க. அதனால வேற வழி கிடையாது. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்போ அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதி தான். உலகம் ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாம் ஒரு நடிகர். இந்த நடிகருக்கு ஒருத்தருக்கு அழகான வேஷம் இவ்வளவு தாய போல, ஒருத்தருக்கு அசிங்கமான வேஷம் என்ன போல. சரி, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். என்ன போல குரங்கு வேஷம். ஆமா, அப்ப இந்த உலகத்தை ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்தார். சரி, அதிலே சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, இந்த பத்திரகாளி அம்மா, பகவதி அம்மா, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன ஆசையெல்லாம்? 3 ஆசைனா என்ன ஆசை? என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசையும் இருந்தாத்தான் அவன் மனிதன். ஆமா, இல்லனா அவன் முனிவன். ஆமா. அப்போ இந்த மண்ணாசைன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன? நம்ம நினைச்ச மாதிரிக்கு ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி மண்ணு வன வாங்கி நம்ம பேர்ல பட்டா போட்டு வைக்கும். ஆமா. அதுவும் காணாதுன்னு சொல்லி தெருவுல வீடு கட்டிக்கிட்டு இருந்தா, சரி, வீடு கட்டும் போது வாசல அந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்து வீடு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி உள்ள போகணும். படியில கீழே இறங்கித்தான் உள்ள போகணும். ஆனா இப்ப கேட்டது வீடு அப்படியா இருக்கு? இப்ப வாசல் படி அங்க இருந்தா வீடு கதவு இங்க இருக்கு. எதுக்கு? அந்த தெருவுல இவ இடத்தை பிடிக்காங்களாம். ஆமா, அதுல இடத்தை பிடிச்சு இவ கோட்டை கட்ட. அது மட்டுமா? வயக்காடு இருந்தா அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பக்கத்துல இருக்கும் வயக்காடு ஒரே வரப்பு தான் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு வரப்புல அண்ணன் வரும்போது கிழக்கிருந்தே வரப்ப மேக்க சீவாரு, தம்பி வரும்போது மேற்கிருந்தே வரப்ப கிழக்க சீவாரு. சீவ என்ன ஆகும்? மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். பிறகு ஓன் இடையது ஏன் இடையதுன்னு சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு பிறகுதான் புத்தியே வரும். பாத்துக்கோ, அதைத்தான் மண்ணு ஆசைன்னு இருக்கான்.
ஆமையா. பொண்ணு ஆசைனா என்ன? என்ன? நம்ம கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போடணும்னு ஆசைப்படுதோம் பாத்தியா? ஆமா. சில வீட்ல எல்லாம் என்ன கோவில் கூட ஒரு கல்யாண வீடு இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்துட்டுன்னு வை, இந்த தாய்மார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுக்கார கூப்பிட்டு, ஏயா பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, நீர் எனக்கு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரல, மவனை இப்பமே நான் உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன்பா. என்ன அதாவது அவர் வீட்டுல வந்து பச்சை மயிட்டு கையெழுத்து போடுறாரு. பச்சை மயினா என்ன நினைச்சு? கவர்மெண்ட் வேலை. ஓ, கவர்மெண்ட் வேலை பார்க்கற அவரு. அவரு என்ன வேணாலும் போடலாம். நான் பகமுழுக்கும் போய் காங்கிரீட் வேலை பார்த்துட்டு 500 ரூபாயை கொண்டு வரேன். ஆமா, 500 ரூபாய் நம்ம ஊர்ல. சரி, இங்க 1000 ரூபாய் ரைட்டு. அப்படி இருக்கனால 1000 ரூபாய் கொண்டு வரேன். 1000 ரூபாய் கொண்டு வந்து நம்ம செலவுக்கே காங்க மாட்டோம்ங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ இப்படி எல்லாம் நம்ம ஆசைப்பட்டு தங்க நகை வாங்கி கடனை வாங்கி உடனே போட்டுக்கிடுவோம். அதைத்தான் பொண்ணு ஆசைன்னு இருக்கான். மூணாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். பெண் ஆசைன்னா லேசுப்பட்ட ஆசை கிடையாது. ஆனா பிறந்தவர் ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்ததுக்கு பின்னால அவரை கொண்டு மையான கரையில கட்டையில வச்சா அந்த கட்டை தீப்பிடிச்சு எரியுமா? அப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சு அவர் சாம்பல் காத்துல பறக்கும் பாத்தியா? அப்ப அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டியை விட்டு போறேன், என் பொண்டாட்டியை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே போகுமா? அந்த சாம்பல் கூட சொல்லுமா? அதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்காங்க. பெண்ணா பிறந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எல்லாத்தையும் வெறுத்துருவாங்க, எதையுமே ஆசைப்பட மாட்டாங்க. இந்த ஆனா பிறந்த ஆம்பளை கிடையாது, சாவுத வரைக்கும் என் பொண்டாட்டி பெண்ணு பெண்ணும்பா. ஏன் அப்படி தெரியுமா? பெண்ணா பிறந்தவளுக்கு வந்து மன உறுதி அதிகம். அப்படி உறுதி அதிகம். ஆனா பிறந்தவர் கடைசி காலத்துல நம்மளை பார்க்க ஒருத்தி வேணும் பாத்தியா? அதனால கஷ்டப்படுவார். சரிதான். அப்படியாகவே ஆணென்றும் பெண்ணென்றும் அகிலத்தை உண்டு பண்ணி இறைவனாகிய பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். 804 லட்சத்து கோடி. நமக்கு மட்டும் இந்த பூலகம் சொந்தம் கிடையாது. நாமல் கண்ணுக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, பட்டினி இல்லாமல் படியளக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார். அவர் நாடு எங்கும் படி அளந்தார். கைலாசம்
களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி இருக்காள. ஏன் உன் வீட்டுக்காரம்மா அவ பிடிக்கலையா? நான் வில்லு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா. எதுக்கு நிக்கா? சட்டாப்பையோட நிக்கான்னா இவர் பாட்டு படிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் இது ரூபாய கொடுத்தா எங்க ஆட்சி நல்லா சட்டாப்பைய வச்சு தோசை மாவு வாங்கி தோசை சுட்டு கொடுப்பா. அப்படி ரூபாய கொடுக்கலன்னு வை சட்டாப்பைய சுட வச்சு 2 பூசை கொடுப்பா. அதுக்குத்தான் சட்டாப்பையோட நிக்கா. இல்லன்னா நீ அடங்க மாட்டல்ல. அந்த காலத்துல ஆனா பிறந்தவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவர் எப்ப வருவார்னு அப்ப உள்ள பெண்கள்லாம் எதிர்பார்த்து இருப்பாங்களாம். அத மாதிரி அவர் எந்த திசைக்கு வேலைக்கு போயிருக்காரோ அந்த திசையை பார்த்து கால் நீட்டி உட்கார மாட்டாங்களாம். ஏன் உட்கார மாட்டாங்கன்னா அவரை மிதிச்சத மாதிரி ஆயிருமா, அவர் நெஞ்சில மிதிச்சத மாதிரி ஆயிருமா. அதுக்குத்தான் அவங்க போன திசையை பார்த்து அந்த காலம் காலே நீட்டாம இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படியா? இப்போ வீட்டுக்கார் வரும் போது சோபாவை போட்டு அதுல உட்கார்ந்து டிவியை போட்டு 6 மணிக்கு நாடகம் போட்டுருவாங்க. அந்த நாடகத்தை வச்சு அவர் நெஞ்செதிர காலை நீட்டி உட்கார்ந்தா தான் கால் உளைச்சலே கேக்கு பாத்துக்கோ. ஆமா, சும்மா ஒண்ணும் இல்ல. இல்லன்னா கால் உளைச்ச அப்படி கேட்கலன்னா அந்த ஐயா வந்து இவளுக்கு கால் பிடிச்சு விட்டா தான் கேட்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பிறகு அந்த கால பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவனுடைய பேரை வாயால சொல்ல மாட்டாங்களா. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா சுப்பிரமணியன் இருந்தா கடையில போய் கிளவி சுக்குன்னு கேட்க மாட்டா. காஞ்ச இஞ்சி இருக்கா என் பேர புள்ள, காப்பி போட போறேன் காஞ்ச இஞ்சி இருக்கான்னு கேட்பா. காஞ்ச இஞ்சின்னு அதான் சுக்குயா. ஆமா, பாட்டி சுக்குன்னு கேட்க வேண்டியதானே. சூனா வருதோ உங்க பேராண்டி உங்க தாத்தா பேரு சுப்பிரமணி, உங்க தாத்தா பேரு சொல்லலாமா? அதனாலதான் அப்படி கேட்க. அத மாதிரி தாத்தா பேரு புதிய சாமின்னு இருந்தா கடையில போய் புளின்னு கேட்க மாட்டா. புளின்னு எலின்னு கேட்பாங்களோ? ரசம் வைக்க போறேன் அந்த பழம் இருந்தா கொடுங்கன்னு கேட்பாங்களாம். பிறகு அந்த காலத்துல அப்படி அழகா கணவனை கண்கண்ட தெய்வமா நினைச்சாங்க. இப்போ வீட்டுக்கார புறம் பேர் சொல்லி கூப்பிட்டா தான் அவரே திரும்பி பார்க்காரு. அந்த காலத்துல புருஷன் பேரை சொன்னவர்கள் எல்லாம் புழுத்து செத்திருக்கின்றார்கள். இந்த காலம் புருஷன் பேரை சொல்லி அப்போ இந்த ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதியும் சிவபெருமான் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்து பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். கலைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருந்து வந்தார்கள். இப்படியாக இருந்து வரும் போது மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி சிவபெருமான் மீது ஒரு சின்ன சந்தேகம். ஆண்டவா, நீங்க உலகம் எல்லாமே என்னைக்குமே படியிழந்து வாருங்க. உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வந்தா உலக மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? உங்களை தானே வணங்கி வருகிறார்கள். உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை படைத்தேன் பாதுகாத்தேன் அம்மா. ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்க வேண்டுமானால் யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அப்படின்னார். பார்வதிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இன்றைக்கு இவரையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த பார்வதா தேவி என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, அரணாருக்கு தெரியாமல் பின்னால ஓடிவன் இருகரத்தை எடுப்பான், இருகரத்தை எடுப்பான், அவன் ஈசன் கண்ண பத்துவான். பார்வதி
சிவ உலகம் இருளாய் கடவுள் கண்ண பத்தும் கடவுள் கண்ண பத்தும் கலி உலகம் இந்த கலி உலகம் இருளாச்சு அங்கே ஈரேழு உலகமெல்லாம் இருளாக இருக்குதையா பாரேழு உலகமெல்லாம் பாலடைந்து இருக்குதையா ஆதி பராசக்தி ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாப்போமே அப்படின்னு கடவுளுக்கு தெரியாமல் கடவுளார் திருக்கண்களை மறைக்க ஆண்டவன் கண்ணை பொத்துனா என்ன ஆகும் உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஒரு வேலையும் செய்ய முடியாது அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் இருக்கிறது வந்தவரும் தெரியவில்லை போனவரும் தெரியவில்லை உலகமே ஒரு மாயமாக இருக்க அப்போ சிவன் பார்த்தார் இந்த பார்வதிக்கு எவ்வளவோ நாம எடுத்து சொன்னோம் ஆனா நம்ம மேல நம்பிக்கையே இல்லையே நாமளே சந்தேகம் செய்து பரிசோதனை பார்த்த இந்த பார்வதிக்கு சிவன் யார் என்று இன்னைக்கு தெரியப்படுத்தணும் நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு அதான் ஞான கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த நெற்றிக்கண்ணை திறந்து நாமல் உலகத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கின்றார் தெரியுமா ஆண்டவன் தான் பகவான் ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னால் ஒளி கொடுக்க வேணுமே உச்சி கண்ணை திறப்பான் உலகில் ஒளி கொடுப்பான் நெச்சி கண்ணை திறப்பான் நெச்சி கண்ணை சாமி நீண்ட ஒளி கொடுப்பான் அவர் நீண்ட ஒளி கொடுப்பார் உச்சி கண்ணை திறந்தவோ உச்சி கண்ணை திறந்தவோ உலகம் எல்லாம் ஒளியாச்சு நெச்சி கண்ணை திறந்தவோ நீண்ட ஒளியாகுதையோ ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்து அக்கினி பொறிகள் பறந்து அந்த அக்கினி பொறியிலிருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தாள் அந்த ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார் தாயே நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாரி போட வேண்டாம் ஆண்டவன் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் அவ உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் உச்சி மாகாளின்னு பேரு அவளுக்கு வரம் கொடுத்து வடக்கு வாசலில் அமர வைத்து ஆண்டவன் நானாக என்னைக்கு அழைக்கிறேனோ அன்னைக்கு வந்தா போதும் அப்படின்னு சிவன் அவளை அங்கே அமர வைத்தார் இவர் உச்சி கண்ணை திறந்தார் பாருங்க பார்வதி பயந்து போனா ஏ சிவனா 2 கண்ணையும் நம்ம மறைச்சிருக்கமே இந்த 3வது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு முன்னால வந்து பார்த்தால சிவன் கண் திறந்த அக்கினி பொறிகள் பறப்பதை பார்த்த உடனே அங்கமெல்லாம் பதறி ஆவி தணலாகி பார்வதி வியத்து விறுவிறுத்து வேர்வை துளி காட்டாச்சு வெள்ளமா கைலாசத்துல கரை புரண்டு வருது அப்ப எந்த அளவுக்கு அவ பயப்பட்டிருப்பா கணவனை பார்த்து அந்த காலம் அப்படி பயப்பட்டாங்க பயந்து போன பார்வதிக்கு வேர்த்து அந்த வேர்வை துளியே காட்டாச்சு வெள்ளம் மாறி வந்துச்சான் அப்ப இந்த சிவன் பார்த்தார் இந்த பார்வதி நம்மளை யாருன்னு தெரியாம இப்படி பரிசோதனை பண்ணிட்டார் இப்ப தவறை செய்து விட்டு பயந்து போய் இந்த பார்வதியின் வேர்வை காட்டாச்சு வெள்ளம் மாறி எல்லாம் வருது இது பூலோகத்துக்கு போனா பூலோகமே அழிந்து போகுமே என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் அதையே ஒரு கொண்டை கட்டாக கட்டினார் அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கவில்லை நம்ம குளிச்சுட்டு தலையில துண்ட போட்டா ஈர நிக்குமா சொட்டு சொட்டுன்னு வடியும் அப்போ இந்த சிவனுடைய திரு சடையில அடங்காத வேர்வை துளி 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அந்த 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார்.
அந்த பார்க்கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வண்ண பாறை உண்டு. பளிங்கு வண்ண பாறை பெரிய படர்ந்ததொரு ஆலமர அடியடியில அது காய்ச்சடித்து மணல் குவித்து ஒரு கரையான் புத்து வளர்ந்திருக்கு. மாணிக்க புத்துக்குள்ள மாணிக்க புத்துக்குள்ள அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவாங்க. பத்தாம் கடல் பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே பார்வதியின் வேர்வை துளிதான் 10 கடல். இன்னைக்கு கடல் தண்ணி உப்பாத்தானே இருக்கு. நம்ம வேர்வை துளியும் உப்பாத்தான் இருக்கும். வாயில வைக்க முடியாது, உப்பா இருக்கும். நம்ம வேர்வை துளி உப்பு எப்படி அதில் போல் கடல். அது பார்வதியின் வேர்வை அல்லவா. அந்த 10வது கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரம். ஆலமரத்தின் அடியிலே காய்ச்சடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள். எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக யார் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டனத்தி. அந்த நாகலோக பட்டனத்தி நாகராஜ நாகக்கண்ணி. நாகராஜ நாகக்கண்ணி அவர் நலமோடு வாழ்ந்து அவர் நலமுடனே வாழ்ந்து அவர் நாகலோக பட்டனத்தி நாகராஜ நாகக்கண்ணி மன்னே வேணும் தேவி மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்ட வேணும் தேவி குணமுடனே நகமும் நல்ல சதையும் நலமுடனே வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் ஒருவர் ஒற்றுமையா வாழ்ந்து அவர ஒருவர் சொல்லை ஒருவர் ஒற்றுமையா வாழ்ந்து வரும் இருவேருக்கு நாகலோக வட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகங்கள் இரண்டும் நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். நாகம் என்று சொன்னா பூலோகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சங்களாகவே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நகமும் சதையும் போல வீணையும் நாதம் போல வள்ளுவனும் வாசுகி போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டனா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம். ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, நம்ம பொண்டாட்டி பேச்ச கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. நம்ம கட்டிய மனைவி நம்ம வாழ்க்கையிலே நல்ல காரியம் நடக்கணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க சொல்லு வார்த்தையில 5க்கு 2 வார்த்தையாவது கேட்டு நடக்கணும்.
மனைவி வந்து ஒரு கணவனை பார்த்து கெட்டு போன்னு சொல்லுவாளா? அது எப்படி சொல்லுவா? நல்லா இருக்கணும் ஐயா. ஆமா, நான் சொன்னதை கேளுங்க. அனாவசியமா ஜெவலிக்காதங்க. ஆமா, கெட்ட பழக்கத்தை தூர விடுங்க முதல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாரு, அவன் கூட சேராத, அவன் வெறும் குடியார பைய. ஆமா, மோசமான ஆளு அப்படின்னு சொல்லுவா இந்த அம்மா. ஐயா கேட்டா தானே ஆச்சு. இவர் வேலை பார்த்துட்டு வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி அவரும் குடிச்சு பக்கத்துல உள்ளவரையும் கூட்டு போய் ஓசியில குடிச்சு. அதுதான் சொல்லியிருக்காங்க, பன்றியோடு கன்று சேர்ந்தால் ஆமா கன்று என்ன செய்யும்? பன்றி எது சாப்பிடுதோ அதைத்தான் சாப்பிடும் கன்று. ஒன்னா சேர்ந்தா சாப்பிட்டு பழகிடும். அதே மாதிரி நல்லவரோடு பழகினா நல்ல பழக்கம் வரும். வரும். கெட்டவரோட பழக்கினால் கெட்ட தீய பழக்கம் தான் நமக்கு வரும். ஆமா, நான் ஜிரிசில பூராமே இந்த ஆள்கிட்ட தான் பழகினேன். அப்படியா? பழக போய் தானே இப்படி கெட்டு போனேன். என்ன செய்ய முடியும்? உங்க பொறுப்பு தானே. அது ஒரு சேர்க்கைகள். அப்படி அப்போ கிணத்துல போய் உழைச்சா நம்ம உழுவோமா? அத ஜெயில வந்து ஜெயில போய் பாயின்னு சொன்னா நம்ம பாயுவோமா? அதெல்லாம் விவரம் தெரியும், இதெல்லாம் செத்து போயிருவோம்னு இதுவும் தெரியத்தான் செய்யும். கொழுப்பு நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு நம்மளும் மனசு வச்சு தான் சாப்பிடுறோம். அப்போ வீட்டுக்காரம்மா இந்த ஆளு கூட சேராதங்க, இப்படி போவாதங்க, வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு மிச்ச ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த ஐயா நல்ல சம்பளத்தை வாங்கி வயத்துக்கு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பண்ட பலகாரம் வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு இவரும் குடிச்சு பக்கத்துல உள்ளவரையும் குடிச்சு வீட்டை விட்டு போகும்போது ரொம்ப மாப்பிள்ளையா போவாரு. வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், தோல்ல வெள்ளை துண்டு தான், அந்த பாக்கெட்டுக்குள்ள துட்டு வச்சிருப்பாரு. 10 ரூபா தான் வச்சிருப்பாரு. அந்த 10 ரூபா வெளியே 500 ரூபா மாதிரி தெரியும். அந்த சட்டையோட மதிப்பு அப்படி இருக்கும். அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? நல்ல ஒரு பாட்டில போட்டுட்டு இந்த வேட்டி இருக்கு பாரு, வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. போட போய் தானே தலப்பா கட்டுறாரு, சும்மாவா உணர்வு இல்லாம இருக்காரு. மேல போட்டிருக்காரு பாத்தியா மேல் சட்டை, அந்த சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சிருப்பாரு. அது ஒரு பணிவு தான், நல்ல பணிவு. நல்ல பணிவோட வராரு. அந்த துண்டு எதுக்கு கொடுத்திருக்காங்க? துண்டை எதுக்கு கொடுத்தாங்க? துண்டு வந்து மேல தோல்ல போட கொடுத்தாங்க. இவர் கையில சுத்திக்கிட்டு நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அது ரோட்ல வரும்போது சும்மா ஏன் வராரு? ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.